தலைவன் தலைவி சிறுகதை. ஒரு சாதாரண நகரின் சாலையோர ஹோட்டலில் புகை கமழும் அடுப்பை சுற்றி வாடிக்கையாளர்களுக்கு இட்லி தோசை பரிமாறிக் கொண்டிருந்தான் ஆகாசம். அவனது முகத்தில் வேலையின் சோர்வு இருந்தாலும் கண்களில் அன்பும் நேர்மையும் இருந்தது. அங்கே கல்லூரியிலிருந்து வந்த அழகிய பெண் பேரரசி. அவள் சுறுசுறுப்பான பேச்சும் கண்ணில் பளபளக்கும் திமிரும் அவளை வேறுபடுத்தி காட்டியது. முதலில் வாக்குவாதம், பிறகு சின்ன சின்ன சிரிப்புகள். அந்த பழக்கமே அவர்களுக்குள் காதலாக மாறியது. எதிர்ப்புகள் இருந்தும் அவர்களின் திருமணம் இனிதே நடந்தேறியது. ஆரம்பம் கனவு போல இருந்தது. ஆகாசம் வேலைக்கு சென்றாலும் பேரரசி வீட்டில் சின்ன சின்ன விஷயங்களில் அவனை வாட்ட ஆரம்பித்தாள். பேரரசி கோபத்துடன், "நீ எப்பவுமே ஹோட்டல் தான், எனக்கு கூட நேரம் கொடுக்கவே மாட்டாய்." ஆகாசம் அமைதியாக, "நமக்கு வாழ்வாதாரம்தான் முக்கியம், சும்மா இரு. நான் நமக்காகத்தான் உழைக்கிறேன். நமக்கு நல்ல நாளும் வரும். ஆனால் நல்ல நாள் வருவதற்கு முன்பே சண்டை நாள்தான் அதிகமானது." அவர்களின் மகள் மகளினி பிறந்த பிறகு வாழ்க்கை மேலும் சிக்கலானது. பணம், செலவுகள், குடும்ப அழுத்தம் எல்லாம் தினசரி சண்டையாக மாறியது. ஆகாசம், "பேரரசி, நீ சும்மா இருந்தால் நமக்கு சண்டையே வராது." பேரரசியோ தலை குனிந்து கொண்டு, "சும்மா இருந்தால்தான் நானா? என்னையும் மனிதனாக மதிக்கணும்." வாக்குவாதங்கள் பெரிதாகிப்போய் அவர்கள் விவாகரத்து செய்ய முடிவெடுத்தனர். நீதிமன்றத்தில் 2 இதயங்களும் உடைந்திருந்தாலும் வார்த்தைகளிலே கடினம் தெரிந்தது. "இந்த வாழ்க்கையை நான் தாங்க முடியாது, நாம பிரிவோம்." என்றாள் பேரரசி. "சரி, ஆனா உன்னை விட்டு பிரிகிறது என்னால முடியவே முடியாத ஒன்று." என்றான் ஆகாசம் கண்ணீருடன். சில மாதங்கள் கழித்து மகளினியின் தலைமுடி விழா. அங்கே மீண்டும் சந்தித்தார்கள். குழந்தையின் சிரிப்பு, கண்ணீர் இருவரையும் ஒன்றிணைத்தது. "நம்ம சண்டை எவ்வளவு இருந்தாலும் மகளினிக்கு நாம இருவரும் தேவை." என்றான் ஆகாசம். பேரரசியும் மனதிலே உருகிக்கொண்டு, "ஆகாசம், இனிமேல் எத்தனை சண்டை வந்தாலும் பிரியக்கூடாது." அவர்கள் இருவரும் கைகோர்த்தனர். வீட்டின் முன் சின்ன சின்ன வாக்குவாதம் போடும் நிலையில் இருந்தாலும் இருவரின் முகத்தில் சிரிப்பு. அதுவே இவர்களின் தலைவன் தலைவியின் வாழ்க்கையாக அமைந்தது.